ஹாய், இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? குக்கரில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி கொதித்து வந்ததும் 1 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு சேர்த்து 5 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், 10 வெள்ளைப்பூண்டு, 4 வரமிளகாய், 10 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு சீரகம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையை சுத்தம் செஞ்சுட்டு இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரை வேகிறதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. கீரை ஓரளவுக்கு வெந்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசிச்சு விட்டுருங்க. அப்புறம் இதை அந்த சாதத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க போகும்போது 1 டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை சாதம் ரெடி.